கிளம்பிட்டியா? எனக்கு ஒருபாடு சந்தோஷமான ஹீரோயின் அறிவும் ஏது கொண்டானோ ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அதுக்காக ப்ரொடியூசர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவரு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு. கூட்டம் மட்டும் இல்லை, உண்மையான ஆதரவு கொடுக்கிற கூட்டமே இங்க இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்தாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். படத்தோட டைட்டில் சேவகன். உண்மையிலேயே ரியல் லைஃப்லயும் சேவகனா இருந்துட்டு, இன்னும் குறிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனா இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல ராஜன் சார் விஷயத்துல கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகாத பண்ணிட்டோம்னா அவர் சேவகம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னன்னா, தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை, டைரக்டர் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான். ஆனா கதை இல்லைன்னா தயாரிப்பாளரே இல்லை. எதுக்காக சொல்ல வர்றாங்கன்னா, கதைங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இன்னைக்கு இதுல என்ன மாதிரி ஒரு சீஃப் கெஸ்டா வந்து ஒரு படம் சக்சஸ் ஆனா பரவாயில்ல, 1, 2, 3, 4ன்னு சிபிஐ டைரி குரூப் எழுதுனா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் இங்க வந்திருக்காரு. ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் ஒரு தடவை வர்றதுங்கிறது பெருசு. ஆனா அடுத்தடுத்து படங்கள் வந்து 1, 2, 3 எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அது கதையில வந்து ஒரு ஸ்டஃபில் இருந்தாலும் இல்லைன்னா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறது அந்த சூழ்நிலை. ஸோ சாமி அவர்கள் பிரபாகரன் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுங்கிற மாதிரி இங்கேயும் வேலை பார்த்து அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கவர். அவர் அப்பப்போ அதை பற்றி எல்லாம் மேட்டர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் அவரு அவருடைய இது சொல்லிட்டு இருந்தாரு. பயங்கரகுமார நான் முதல்ல எப்ப வந்தேன், அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்தேன், அப்புறம் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன். இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னன்னா, அது பிடிச்சிக்கிச்சுன்னா உள்ள மனசுக்குள்ள அது விடவே விடாது. எங்க போனாலும் மறுபடியும் இங்க எடுத்துட்டு வந்துடும். அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாத்தியத்தை வச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம். மலையாளத்துலயும் படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேல ஒரு ஆர்வத்தோட வந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாம பண்றதுக்கு டைரக்டர் 25 நாள்ல இந்த படத்தை முடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அப்ப எந்த அளவுக்கு அவரு ஸ்டெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது. ஏன்னா படம் அது எவ்வளவு பெரிய வெற்றி, அதுல இருந்து எத்தனை பேர் எல்லாம் சாதனையாளர்கள் அதுக்கப்புறம் பின்னால வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பா கரெக்டா பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது தயாரிப்பாளரை காப்பாற்றும். தயாரிப்பாளர் காப்பாற்றினா அவர் அமெரிக்கால இருந்து வந்த ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆபரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அவர் பிரஜன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளவு நாள் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நைட்டு 1.5 காட்சிக்கு போகும், 2 காட்சிக்கு போகும், 25 daysல இதை முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ் என்கிட்ட டைலாக் படத்துல நல்லா பேசியிருக்காருன்னு ராஜி சார் சொன்னாரு. ரியலாவும் டைலாக் நல்லா தான் இருந்தது. ஏன்னா உடற்பூர்வமா பேசினார். தயாரிப்பாளர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, சிரமமா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்றதுதான், சினிமா அப்படின்னு
அது மேல ஆர்வம் வந்துட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ள எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் ஏற்காடு ஷூட்டிங் போனப்ப ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. சாதாரணமா பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அவர் வீட்டுல வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமாவை பற்றி இது பண்ணிட்டு அப்புறம் என்னன்னு கேட்டா டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு. ஆனா இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல வந்து அவரு படிக்காம நேரம் இங்கே காலேஜ் ஓடி வந்துட்டார். அவங்க அப்பா அடிச்சு கொண்டு போய் எதுக்குடா நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் போனப்போ ரொம்ப குறையா சொன்னார், இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவ்வளவு ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் 2 குழந்தைகளையும் பெற்றுட்டாரு, எல்லாமே பண்ணாரு. அவரே கொஞ்சம் ஹியூமரான அர்த்தம். சாதாரண எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னாரு, நான் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேஷுவலா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு, எனக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அபிஷியலி அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர். ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினைச்சு நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கும்போது மனசு கஷ்டமா இருந்தது. இல்ல அது அது அந்த ஃபீலிங்லயே ஒரு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசிகுட்டி படத்துல அவர் ஐஸ்வர்யா அப்பாவா போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கிரீன்ல பார்த்துட்டா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசிகுட்டியில அப்பாவா நடிக்க வச்சார். அவருக்கு அப்பாவா நடிச்சதை விட ஐஸ்வர்யாவுக்கு அப்பாங்கிறது அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு. அது மாதிரி சில பேருக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லால்குடி நாங்கள் ஊமன்னு சொல்லுவோம், அவர் பேரு முனுசாமி. ஆனா எனக்கு பயங்கரமான ஃபேனு. எப்பவுமே என்னுடைய பிறந்த நாள் இருந்து எல்லாத்துக்கும் வந்துருவாப்புல. அப்புறம் அவன் வந்து அவங்க இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கு உங்ககிட்ட, வேற ஏதாவது ஒன்று பிரமாமா ஒரு டேலண்ட் இருக்கும். அவர் வந்து லிப் ரைடிங் யாரு பார்த்தாலும் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது லிப் ரைடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க கரெக்டா என்கிட்ட சொல்லுவாப்புல, கம்யூனிகேட் பண்ணுவாப்புல. அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை, ஊமை. ஆனா நான் பிடிச்சி போட்டேன், வரவாழ நடிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தமிழ் பேசுறது எல்லாமே புரியும், யார் என்ன பேசுறாங்க என்னங்கன்னு தமிழ் நல்லா புரியும், கொஞ்சம் படிக்கவும் செய்வாப்புல. இப்போ அவர் டிடிஆரை போட்டு பவுனு வந்து அதுல ஒரு டைலாக் ஒன்று எழுதி விட்டேன். நான் டிக்கெட் எல்லாம் வந்துடுவேன், அவர் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்ல இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும். டிக்கெட் எல்லாம் வந்திருக்கிய அறிவில் எந்த ஊர்ல இருந்து வர்ற அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்த உடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் கேட்கற சொன்னேன், கேட்க இதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல. இத அந்த படத்துல நடிக்க வச்சதுக்கு அப்புறம் தேட்டரை வந்து படம் பார்க்கறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஆள் பேச மாட்டாரு, ஊமை அப்படின்னு தானே எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அவர் திடீர்னு தமிழ்ல பேசுறாருன்னு டப்பிங்ல எல்லாம் எப்படி அந்த ஆள் பேசுறேன் எப்படி அந்த ஆள் பேசுறான்னு எல்லாரும் அவர்கிட்ட கை விட்டு எப்படி எப்படின்னாங்க. அது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ஒரு வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சுட்டாரு. அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும், மலையாளத்துல செஞ்சது இல்லையா. ஸோ இந்த படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா பிரஜன், அலுவலம், நரேன், போஸ் வெங்கிட்டு, சகானா எல்லாத்துக்கும் அட்வான்ஸா என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு, அதே நேரத்தில் நல்ல டைரக்டரும் கரெக்டா பிளான் பண்ணியிருக்காரு. அதனால படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, பார்க்கணும்னு சொல்லி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் நான் சிங்குன்னு ரொம்ப செல்லமா சொல்லுவேன். எப்பவுமே என்கிட்ட அறிமுகமானதுல இருந்து மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ரொம்ப ரேர். நான் சிங்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து எப்ப பாரு கோடம்பாக்கத்துல வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுலயே சுத்திட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா நான் சந்திச்ச நாள்ல இருந்து சுத்திட்டு இருக்காரு. என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லி நீ கரெக்டா பேர் வந்து
டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் படம் பல படம் முயற்சி பண்ணாரு. ஆனால் இந்த படம் தான் வந்து அவருக்கு கரெக்டான ஒரு சொல்லக்கூடிய பேர் சொல்ற அளவுக்கு ஒரு படமா வந்திருக்கு. அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த நீலாம்பரி பாட்டுன்னு இருந்தது, அந்த பள்ளிக்கூட மணியோசை கேட்டேன்னு சொல்லி காலை நேரம்னு சொல்லிட்டு அந்த மெலடி நல்லா இருந்தது. எனக்கு பரவாயில்லையே, நம்ம சிங்கர் நல்லா பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவர் நல்லா, அதாவது மனோரமா எல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எவ்வளவு கரெக்டா நடத்தி இருந்திருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் வந்து கூட வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்பிக்கை தளராமல் வந்து கடுமையான முயற்சியிலே இருந்துட்டு இருப்பாரு. அப்பப்ப நாங்க பேசிக்கிட்டோம்னா இந்த சக்கரை செட்டியாரை பத்தி அடிக்கடி பேசுவோம். அவருக்கும் சுகர் இருக்கு, எனக்கும் சுகர் இருக்கு. நான் அவரை நல்லா விசாரிச்சுக்குவேன், அவர் என்ன விசாரிச்சுக்குவாரு. எப்படி இருக்கு சார், லெவல் எப்படி இருக்குங்க? அப்படியே தான் சார் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிக்குவோம். அதுக்கு நடுவுலையும் வந்து அவர் தளராம அவர் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ காலில் எத்திச்சோம்னா கரெக்டா ஒரு வேலைக்கு போற மாதிரி கரெக்டா அங்க போய் யாரா கிடைப்பாங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவருக்கும் இந்த படம் மூலமா அவரு நல்ல இது. இப்ப சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு, 35 அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம். அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருந்தேன், பிரின்சிபலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்ட். தமிழ்லேயே அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்குல ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது. அதில் ஒரு சின்ன பையனை வச்சு, அதுதான் குழந்தை சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அந்த டைரக்டர் சாதாரண மீடியமான ஆர்டிஸ்டுகளா வச்சிருந்தாரு. ஒரு காமெடியன் ஃபெமிலியரான ஒரு ஆள் இருந்தாரு. அவர் அது கூட ரொம்ப ஃபெமிலியர் இல்லை, அவரும் அப்பதான் அப்கமிங்ல வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்ப நான் இருந்தேன், இன்னொரு 2 3 அவங்க எல்லாருமே சிம்பிளான ஆளுங்க. ஒரு பையனை நம்பிதான், அந்த பையனை பத்தி தான் சப்ஜெக்ட். இப்ப அமீர் கான் கூட தாரே ஜமீன் பர் ஏதோ ஒரு படம் இருந்தார், அந்த ஜாதி படம். ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்சிபலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ, நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாதாரணமாக தெலுங்கு படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா, ஃபைட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக அதிகமாக பார்க்கறதுங்கிறது தெலுங்குல வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி, இந்த கதைக்கு சாதாரண ஒரு சின்ன பையன் இருந்தா போதும், சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லையும் சேர்த்து தான் எடுத்தார் அவரு. என்ன இங்க தெலுங்குல ஒரு டேக் எடுத்துட்டு அப்புறம் தமிழ்லையும் ஒரு டேக் எடுத்தாரு. இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாத்ல அந்த படம் இது போட்டிருந்தாங்க, 6ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்பவே அதுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பத்தி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அது இப்போ தமிழ்ல வேற ரிலீஸ் ஆக போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தெலுங்குல வந்து கண்டிப்பா கம்பல்சரியா நல்ல நடிகர்கள் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும், அப்பதான் அந்த ஆடியன்ஸ் நினைப்பா பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்குது. அதே கிடையாது. நல்ல படமா இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணிருக்காங்க. எதுக்கு சொன்னேன்னா, தெலுங்கை விட தமிழுங்கிறது வந்து இன்னும் அதிகமா புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனா இருந்ததுக்கு. எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க, உங்க இதுல மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆளுகளை வச்சிருக்கீங்க, புது டைரக்டர் வச்சிருக்கீங்க, புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னா, அது என்னன்னா முழுக்க முழுக்க தமிழ் ஆடியன்ஸ் நம்பித்தான் வந்து அந்த மாதிரி. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எதா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா இங்க வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ தமிழ்லையும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறும். ஏன்னா மேட்ரு என்ன அப்படிங்கறதான் பார்ப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளா இப்போ வந்து காலைல கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், மலையாளத்துல வந்து லைனா லிஸ்டே சொல்றாங்க, என்னென்ன படம் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 6 படம் சொன்னாங்க. நான் 1 2 தான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய படம் பார்க்கல. நான் அதெல்லாம் கேட்டு டோட்டலா போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்டாகவும் இருக்காங்க, குயிக்காகவும் இருக்காங்க. 2வது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலயும் வந்து அவங்க
படிப்பாங்க அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து ஏதாவது நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்கள் இன்ஸ்பயர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அந்த ரைட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்தாலும் அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயராக எடுத்துட்டு இன்ஸ்பிரேஷன்ல படம் பண்றவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இங்க இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அதான் போஸ்ட் வெங்கட் திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா சின்ன படம் மட்டுமல்ல, அவங்க வேற இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசு போட்டு எங்கேயோ எத்தனையோ வருஷமா சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோட இங்க போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதுக்கு பத்திரிகையாளருடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அட்வான்ஸா இப்பவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன்.